ஸோ அந்த சங்கப்பரிவார் அமைப்புகளில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள்னு சொல்லலாம். அவரை கூப்பிட்டு பேசிட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்போ ஆர்எஸ்எஸ்லயே மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குதுன்னா அப்புறம் அவர் அரசியலுக்கு முடிவுரை எழுதணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? தூய்மை பணியாளர் போராட்டம்னா நாங்கள் யாரும் போக மாட்டாங்க. இடைநிலை ஆசிரியர் போராட்டம்னா நாங்கள் போய் பக்கத்தில் வாங்கிக்க மாட்டோம். எதுக்கும் நாங்கள் போக மாட்டோம். ஒரு ட்வீட் போடுவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணின்னுக்கிறீங்க? அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டை தானே நீங்கள் பண்ணின்னுக்கிறீங்க. அதே மாதிரி தேர்தல் காலகட்டங்களில் அவங்க பாஜகவுக்கு நிறைய உதவி இருக்கின்றார்கள். எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. அண்ணன் திருமாவே பாராட்டு பட்டம் கொடுத்துருக்காரு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள். ஸோ அப்போ அவங்கள உதாசீனப்படுத்துவது, உதவி மட்டும் வேணும், அப்போ நாங்கள் அவங்கள கண்டுக்க மாட்டோம். அவங்க என்ன அவங்ககிட்ட பதவி கேட்டாங்களா, இல்லை எங்களை மேடையில் கூப்பிட்டு மாலை போடுங்கன்னு சொன்னாங்களா? ஒவ்வொரு மேட்ச்லையும் அவன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறான், அவனை போய் பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா நீங்க ரச்சின் ரவீந்திரா சப்போர்ட்டர்னு சொல்வீங்களா? நல்லது செஞ்சா தட்டி கொடுப்பேன், தப்பு பண்ணா தட்டி கேட்பேன், அது யாரா இருந்தாலும். இதுதான் என்னுடைய பாலிசியை தவிர காத்தடிக்கிற திசையில பறக்கிறதுக்கு நான் என்ன குப்பையா இல்லை எச்ச இலையா? நிஜமாவே அவர் 1000 கோடி இல்லை 10,000 கோடி கூட சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? அது என்னதுக்கு நீங்கள் குழப்பமா எதையோ போட்டுக்கின்னு ட்விட்டரில் போட்டுக்கின்னு நேராக போங்க. இங்கே தான் இது ஐடி ஆஃபீஸு. இன்னைக்கு எதிர்கட்சியாக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறதை விட அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் பல பேருக்கு முக்கியமாக இருக்குது. அண்ணாமலையை அரசியலை விட்டு ஒதுக்கணும், திமுகவை ஆட்சியை விட்டு ஒதுக்கணுன்றதை பற்றி பேசுறதுக்கு துப்பு இல்லை. அண்ணாமலையை அரசியலை விட்டு ஒதுக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அப்போ என்டிஏ ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அண்ணாமலையை அரசியல்லேருந்து ஒதுக்கணும், அவர் மேலே சேரவாதை பூசணும் அப்படின்னா அப்போ இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு சுத்தமாகவே புரியல இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? கட்சிக்குன்னு ஒரு மரியாதை, இடுப்புல துண்டை கட்டிக்கின்னு ஐயா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க ஐயா அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னாரு. ஒரு கட்சிக்கு மரியாதை வேணும்னு சொல்றது தப்பா? கூட்டணியில இருக்கும்போது ஒன்று பேசுறது, கூட்டணி விட்டு வெளில பேசுறது அப்படின்றது சகஜம்தான். எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க. நம்ம அண்ணன் வைகோ பேசாததா இல்லை உலக நாயகன் பேசாததா? அதனால அன்னைக்கு இப்படி பேசுறீங்களா இன்னைக்கு இப்படி பேசுறீங்களான்னு கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் இங்க அரசியல்ல யோகியதை கிடையாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் ஞானி, அரசியல் ஷோ நம்ம ஜாம்பவான் அருண் சார் நம்மளோட அணிஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் எப்பா. வணக்கம். இது என்னது அந்த அரசியல் ஷோ? அதாவது அரசியல் சாணக்கியர்னு சில பேரை சொல்லுவாங்க. அப்பா சாணக்கியர்னாலே அரசியல் தானேப்பா. காட்டுப்புலின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? கணக்குல புலின்னு சொல்லலாம். இந்த மாதிரி காட்டுப்புலின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அது வேண்டாம். சில பேர்லாம் நக்கல் பண்றாங்க, விட்டுருங்க. வெறும் அருண்னு சொன்னா போதும். அருண் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் இப்ப பாஜகவில் மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டே வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது திடீர்னு நேற்றுக்கு சேத்பட்டில் நடந்த அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கேசவ விநாயகம் அவர்கள் அமைப்பு பொதுச் செயலாளர்லேருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்ட்டு. எதுக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்தது? என்ன ரீசன்னால? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நியூஸ் சேனலுமே அண்ணாமலை அவர்களுக்கும் கேசவ விநாயகர்களுக்கும் பனிப்போர் நீடித்தது, அண்ணாமலை தரப்பு தான் கேசவ விநாயகத்தை மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை நீக்க வச்சுட்டாங்க அப்படின்னு போடுறாங்களே, எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இதுல 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று அமைப்பு செயலாளராக இருந்த கேசவ விநாயகர் அவர்கள் ரொம்ப வருஷமா அவர் அந்த பதவியில் இருக்காரு. 2015 இருக்காருமா சார்? ஆமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 10 வருஷத்துக்கு மேல அவர் அந்த பதவியில் இருக்காரு. இது அண்ணாமலை போய் சந்திக்கின்றார். சந்திக்கும் போது ஏதாவது பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மாற்றம் நடைபெறுகின்றது அப்படின்னும் போது அப்போ அண்ணாமலையின் அரசியல் வாழ்வுக்கு முடிவுரை எழுதின முட்டா பயிலவெல்லாம் எங்க போய் ஒழிஞ்சுப்பாங்க? அண்ணாமலையோட பேசின பிறகு இந்த மாற்றம். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எப்போ ஒன்றா பண்ணியிருக்கலாம். நீங்க கேட்ட மாதிரி தேர்தல் நேரத்தில் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இப்போ நான் இப்படி பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலைக்கும் இவருக்கும் பனிப்போர், அண்ணாமலை தான் குற்றச்சாட்டு சொல்லி அப்படின்னு. அகெயின் இட் ஷோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்ணாமலை இல்லையா? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லி அவரை மாற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. பொதுவாக பாஜகவில் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தவங்க, ஆர் அட்லீஸ்ட் அந்த ஏபிவிபின்னு சொல்லுவாங்க, வானதி அவர்கள் மாதிரி அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த சங்கப்பரிவார் அமைப்புகளில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதவர் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள்னு சொல்லலாம். அவரை கூப்பிட்டு பேசிட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா அப்போ ஆர்எஸ்எஸ்லயே மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குதுன்னா அப்புறம் அவர் அரசியலுக்கு முடிவுரை எழுதணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் முட்டாள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது?
சரி, அடுத்தது இவர் சொல்லி அவரை மாத்தினாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த விளையாட்டுக்குள்ள நான் போக விரும்பல. சின்ஸ் நீங்க அந்த மாதிரி ஒரு தூண்டில் போட்டதுனால நான் இந்த மாதிரி ஒரு சிக்ஸர் அடிச்சேன், அவ்வளவுதான். அது சிக்ஸரா இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும். பட் நான் என்ன பார்க்கறேன்னா, அண்ணாமலைக்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள். அவர் தனியா வருதுனா வாசிக்கிறார். பாருங்க, ஒரு கச்சேரி அப்படின்னா பாடகர் மட்டுமே பாடிக்கிருந்தாலோ இல்லை அந்த மெயின் இது இன்ஸ்ட்ருமெண்ட் வயலின் அப்படின்னா அவர் மட்டுமே வாசிச்சுட்டு இருந்தா கேட்க மாட்டாங்க. கூடவே அந்த தவில் கட்டம் அவங்கள வந்து தனியா ஒருத்தனை வாசிக்க விடுவாங்க. பேஷ் பலே அப்படின்னு இவங்களே ஸ்லாகிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு கச்சேரிக்கு இலக்கணம். அடுத்தது அண்ணாமலை தனித்து செயல்படுகின்றார் அப்படின்னா இது எப்படி அவர் வந்து தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சு இல்லை வந்து அவர் ஒரு குரூப்பை சேர்த்துக்கின்னு அவங்களோட மட்டும் பேசி நிற்கிறாரு, மற்ற இதெல்லாம் செய்யலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் அதிமுக பாஜக 2 கட்சிகளும். அப்படி இருக்கச்சு அவங்க என்ன பண்றாங்க? இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எவ்வளவு பெரிய ஒரு குளறுபடி. அவங்க வந்து அந்த கேண்டிடேட்லாம் சொல்றாங்க, ஏன்னா லட்சக்கணக்கில் எழுதினதுக்கே உங்களால வந்து ரூம் அலாட் பண்ண முடிஞ்சுது, சென்டர் அலாட் பண்ண முடிஞ்சுது. இப்போ அதுல வடிகட்டி தானே அடுத்த லெவலுக்கு வராங்க. இதுல இவ்வளவு குளறுபடி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சான், அதுக்கப்புறமா நோட்டீஸ் வருதான் எக்ஸாம் கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பாங்க. அதுல சில பேருக்கு வந்து அந்த கொஸ்டின்லாம் ஈஸியா இருந்திருக்கும். ஆஹா நமக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இல்ல எல்லாம் செல்லாது இதை நாட்டாம மாத்து அப்படின்ற மாதிரி பண்ணா அவங்க எவ்வளவு மனவேதனைக்கு ஆளாவாங்க. அது இங்க வந்துட்டு இங்க இல்லை, நீங்க அந்த காலேஜில் போய் பாருங்கன்னு சொன்னாங்களா, இவங்க கேட்டாங்களா, இந்த நேரத்தில் நாங்க எப்படிங்க அங்க போக முடியும்? இவ்வளோலாம் குழப்படி நடந்திருக்கு. இதை எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருக்கணும்? ஒண்ணுமே இல்லை. இதுதான் வந்து எதிர்கட்சியா அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாரு. சரிங்க, அவர் தான் தலைவர் கிடையாது இல்ல. இப்போ அண்ணாமலை மேல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க பாருங்க, சோசியல் மீடியாலேயே கொம்பு சுத்தி நிற்கிறாங்க, இப்படிலாம் இருந்தா களத்துல போய் அரசியல் செய்ய வேணாமா, இப்படிலாம் கேட்ட வாய்கள் இப்ப என்னையா பண்ணி நிற்கிறீங்க? நீங்க தூய்மை பணியாளர் போராட்டம்னா நாங்க யாரும் போக மாட்டாங்க, இடைநிலை ஆசிரியர் போராட்டம்னா நாங்கள் போய் பக்கத்தில் வாங்கிக்க மாட்டோம், எதுக்கும் நாங்கள் போக மாட்டோம், ஒரு ட்வீட் போடுவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், அத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணின்னுக்கிறீங்க? அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டை தானே நீங்கள் பண்ணின்னுக்கிறீங்க. இப்போவாது அந்த எதிர்கட்சியா லட்சணமாக நடந்துக்க வேணாமா நீங்கள்? அதனால தான் திமுக ரொம்ப தெம்பா இருக்காங்க. அது பாருங்க, கூட்டணியிலேருந்து யார் போனாலும் என்ன, யார் வந்தாலும் என்ன, நீங்கள் வந்து முறைச்சிக்கின்னு போங்க, இல்லை சீட்டு கிடைக்கலன்னா போங்க, நாங்கள் ஆடாமையே ஜெயிப்போம். அவங்க ஆடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதாவது ஸ்கோர் பண்ணாதானே இட்ஸ் வெரி வெரி லோ ஸ்கோரிங் மேட்ச் மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு தெம்பல இருக்காங்க திமுக. அந்த தெம்பை கொடுத்தது யார்? அண்ணாமலை மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பட்டியல் வாசிங்க நீங்க. அவர் வந்து வார் ரூமை வச்சுக்கின்னு அவரை மட்டுமே ப்ரமோட் பண்ணிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, அவர் தான் ஒதுங்கிட்டார்ல. நீங்க அந்த 6 தொகுதி அப்படின்னு பொறுப்பு கொடுத்தீங்க, அதுக்கும் நான் வரல, எங்க அப்பாவை நான் பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார்ல. சந்தோஷமா ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு நீங்க குதூகலமா களத்துல இறங்கி இருக்கணும்ல. முதல்ல இந்த 52 உறுப்பினர்கள் குழு இதெல்லாம் யார் கொடுத்த ஐடியாங்க? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? சரி, இந்த 52 பேரை நியமிச்சாங்க இல்லையா, ஆளுக்கு 6, 5 அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் பாஜகவினர் தானே, அதிமுகலேருந்து யாரையும் போடல. அப்ப நான் 234 தொகுதியிலையும் பாஜக நிக்க போதா? நீங்க நிக்கிற தொகுதியில உங்க ஆளுங்களை கொண்டு வந்து வேலை செய்வீங்க. சொல்ல போனா தேர்தலுக்கு இத்தனை நாள் முன்னாடி தொகுதிக்கு வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு அதிமுகல அவங்க எல்லா நூக்கன் கார்னர்லயும் ஆள் வச்சுக்கிறாங்க. அவங்க பிரச்சாரத்தை அவங்க பண்ணுவாங்க. இப்ப பாஜக கொடுக்க போற தொகுதிகளில் எப்படி அதிமுகவினர் வந்து ரைட்டுங்க அப்படின்னு வேலை செய்வாங்களா, இல்ல பக்கத்து தொகுதியில் அதிமுக இருந்ததுன்னா அங்க போய் வேலை செய்வாங்களா? அப்போ 234 தொகுதிக்கும் நீங்க ஆளை போட்டதே முதல்ல தப்பு. உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்குறாங்களோ அந்த தொகுதிகளில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சார் அப்பனா கூட்டணி கரெக்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. நீங்க இங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அவங்களுக்கு இருக்கிறத அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா இங்கேருந்து அங்கே போங்க, அந்த தொகுதியில் இருக்கவங்க அந்த கூட்டணி கட்சிக்கு வேலை செய்யுங்க. இப்படித்தானே எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு வந்து ஒரு 40 தொகுதி. ஐயோ கொடுப்பாங்களா? 40 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன, காங்கிரஸ்காரங்க வந்து ஒரு குழு போட்டு இது பார்ப்பா 234 நம்ம ஆளுங்க வேலை செய்யணும் அப்படின்னு வாங்களா, இல்ல ஏதோ மிச்சம் மீதி இருக்கிற காங்கிரஸ்காரங்களா இந்த 40 தொகுதிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களா? சாதாரண விஷயம் இது. யார் இந்த ஐடியா கொடுத்ததுன்னு தெரியல. இத சொல்றதுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்லை. எனக்கு என்னவோ இந்த ஐடியா இங்கேருந்து வந்திருக்கும்னு தோணலை. எங்கேருந்தோ யாரோ புஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியுது.
அண்ணாமலை அவர்கள் தைரியமா பூனைக்கு மணி கட்டிட்டார், நான் வரல. அதான் சார் நியூஸோட போட்டிருந்தாங்க, எந்த வியூகத்தின் அடிப்படையில் வந்து என்ன 6 தொகுதிக்கு போட்டீங்க, என்ன எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பினதான் பிரச்சனையாச்ச மாதிரி. அதுவும் இப்ப தொகுதி அப்படின்னா பாருங்க, சென்னையில் எடுத்துக்கங்க, திருவத்தூர், ஹார்பரு, அதுக்கப்புறம் இங்க இந்த பார்க்கு, பூங்கா தொகுதியா, எக்மோர். இப்போ இந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு 6 தொகுதியை நீங்க பாத்துக்கங்க, இந்த 6 தொகுதியை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னா கூட ஓகே, சுத்தி இது பண்ணலாம். அதாவது விஜயகாந்த் அவர்கள் முதல்ல தேமுதிக ஆரம்பிச்சு வர்றாரு இல்லையா, அப்போ வந்து விருதாச்சலத்துல அவர் கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறாங்க தேமுதிகால. அப்போ வந்து அவருக்கு பின்னாடி இருந்த அரசியல் ஆலோசகர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன். எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க சொந்த ஊரும் இல்லை வந்த ஊரும் இல்லை, நீங்க என்ன விருதாச்சலத்துல நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவர் ரொம்ப அழகா அவர் பதில் சொன்னாரு. இவங்க வந்து சவுத்துல தான் நிற்பாங்க, இந்த கட்சிக்காரங்க தலைவர்கள்லாம் வந்து சென்னையில தான் நிற்பாங்க, இப்படி இருந்தா அப்புறம் எப்படி சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிக்க முடியும்? நான் ஒரு முதலமைச்சராகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தமிழகத்துல எங்க நின்றாலும் நான் நின்று ஜெயிக்கணும், அப்பதானே எல்லா மக்களும் என்ன ஏத்துப்பாங்கன்னு அர்த்தம் அப்படின்ட்டு விருதாச்சலத்துல நின்றாரு. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஐடியா என்னன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருடைய தொகுதி, சரி நெல்லுக்கிழைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கே புசியமாம் அப்படின்ற மாதிரி அங்க பிரச்சாரம் பண்ணும்போது அப்படியே இங்கேயும் கூப்பிட்டுக்கலாம், இப்படி சோக்கான ஐடியா. ஆனா கேப்டன் ஜெயிச்சாரு, அவரு தோத்து போயிட்டாரு. அந்த மாதிரி கண்டினியூஸா 6 தொகுதி கொடுத்தாதாங்க நீங்க சுத்தி வேலை செய்ய முடியும். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, என்னது இது, எப்படி வேலை செய்ய முடியும் ஒரு மனுஷன்? ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது வேணாமா? அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஆளுங்கட்சி அப்படின்னா சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ திமுகல அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி என்ன பண்ணணும், சோதனைகள் அப்படின்னு சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. அவங்களா ஏதாவது சோதனையை அவங்க கையில அப்படியே லட்டு மாதிரி கொடுத்தா கூட இன்னும் ஹாட் பொட்டேட்டோ மாதிரி விட்டுட்டு அப்படின்னு உட்காந்து நிற்கிறீங்க. அப்புறம் நாளைக்கு வந்து ஏதாச்சுன்னா பார்த்தீங்களா அண்ணாமலை அப்படின்னு எல்லாம் வந்து பழி அவர் மேல போடுறதுக்கு. அவர் ஒதுங்கிட்டார் அப்படின்னும் போது சந்தோஷமா நீங்க இறங்கி ஆடுங்க. ஆனா அவர் இருக்கும் போதும் நீங்க இறங்கி ஆடல, அவர் வந்து ஒதுங்குறேன் அப்படின்ன பிறகு நீங்க இறங்கி ஆடல. சும்மாவே உட்காந்து வந்தீங்கன்னா அப்புறம் வந்து மேல இருக்கவன் சும்மா இருப்பானா, அதான் கேட்குறாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ கேச விநாயகன் மாத்துறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் சரியா செயல்படாத காரணமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாஜகவுக்கு எதுக்கு மாநில தலைவர்னு நீங்க போடுறீங்க? அமைப்பு செயலாளர் தான் வந்து பாஜகவையே தூக்கி நிறுத்துறது அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு வந்து பாஜகவுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு குரு சிஷ்ய பாவம்னு ஒரு காலத்துல சொல்லலாம், இப்ப அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய உழைப்பு அப்படின்றத வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பாஜகன்ற ஒரு கட்சி வருவதற்கு முன்னாடி இங்க இருந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ். பாஜக கட்சியான பிறகு அவங்களுக்காக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தான் வந்து கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். இது தமிழகத்துல மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து தேர்தல் காலத்திலையும் சரி மற்ற காலங்கள்லையும் சரி, ஒரு விபத்து இல்லை ஒரு இயற்கை சீரழிவு அப்படின்னா யாரும் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல போய் நிற்கிறது அங்கே ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள். அது கேரளாவாகட்டும் இல்லை குஜராத் ஆகட்டும் தமிழகமாகட்டும் ஆந்திராவாகட்டும் எங்கே இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் அந்த மீட்பு பணியில், அதெல்லாம் கிளாக் ஒர்க் ப்ரெசிஷன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போவாங்க. அதே மாதிரி தேர்தல் காலகட்டங்களில் அவங்க பாஜகவுக்கு நிறைய உதவி இருக்கின்றார்கள், எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. அண்ணன் திருமாவே பாராட்டு பட்டம் கொடுத்துருக்காரு ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு. ஸோ அப்போ அவங்கள உதாசீனப்படுத்துவது, உதவி மட்டும் வேணும், அப்போ வந்து நாங்கள் அவங்கள கண்டுக்க மாட்டோம். அவங்க என்ன அவங்ககிட்ட வந்து பதவி கேட்டாங்களா, இல்லை வந்து எங்களை மேடையில் கூப்பிட்டு மாலை போடுங்கன்னு சொன்னாங்களா? அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இன்விசிபிளாக இருந்து அவங்க வேலையை செலுத்து போவாங்க. அப்போ அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். ஆனால் அண்ணாமலை வந்து ஆர்எஸ்எஸ்ஸை மதிக்கவில்லை, அவர் வந்து அவங்கள கட்டம் கட்டுறார், முக்கியமாக அமைப்பு செயலாளரை மதிக்கவில்லை நாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகள் போயிருக்கின்றன. அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றது தெளிவாக்கப்பட்டது. இதுக்கு மேல என் வாயை நோண்டாதீங்க. அதனுடைய விளைவாகத்தான் நான் பார்க்குறேன். மற்றபடி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. அவர் மீது அண்ணாமலை மீது வைத்த குற்றச்சாட்டுகள்லாம் பொய் அப்படின்னு தவிடுபொடி ஆகியுள்ளது. அதனுடைய விளைவாகத்தான் இவருடைய மாற்றத்தை நான் பார்க்குறேன் விக்ரம். ஓகே சார். சார் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க, ஓகேங்களா? எவ்வளோ எந்த பண்ணி என்ன ஆனாலுமே ஒரு பக்கம் அவர் தலைவராகும்போது சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தலைவர்லேருந்து கீழே இறக்கப்பட்டாலும் சப்போர்ட் பண்ணீங்க. காற்று எந்த பக்கம் வீசினாலுமே அண்ணாமலை சப்போர்ட்டராகவே இருக்கீங்களா? எதனால? நான் அண்ணாமலை சப்போர்ட்டர்னு யார் சொன்னேன்?
எல்லா வீடியோலயுமே தெரியுது நீங்க அண்ணாமலைக்கு வந்து முட்டு கொடுத்து நிக்கிறீங்கன்னு. எங்க முட்டு கொடுத்தேன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாலுமே அது வந்து நிரூபணமாகாத வரைக்கும் கிடையாது. அவர் மேல இப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, எதை சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்த ஃபீல்டு அந்த மாதிரி. ஆதாரங்கள் இல்லாம எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து டுபாக்கூர் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் கேஸ் நீங்க அதை தூக்கி போடு, இதை போய் நீ ஒரு சார்ஜ் ஷீட்னு பேசினுக்கிறியா அப்படின்பேன். அடுத்தது என்னுடைய பார்வை, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாட்டு மக்களுக்கு எது நல்லது. ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர், சரி விட்டுருங்க, திருப்பி தோனி வேண்டாம், ரச்சின் ரவீந்திரா அந்த நியூசிலாந்து பிளேயர் நல்லா அடிச்சுட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். அவரை நீங்க பெஞ்சில் உட்கார வச்சுனா, யோ நல்லா தானே ஆடின்னு இருக்கிறான், அவன் ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து அவன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறான், அவனை போய் பெஞ்சில் உட்கார வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா நீங்க ரச்சின் ரவீந்திரா சப்போர்ட்டர்னு சொல்லுவீங்களா? என்னையா அந்த ருத்துராஜ் கெய்க்வாடு கேப்டன்சியும் ஒழுங்கா பண்ண தெரியல, அந்த ப்ரெஷர்ல வந்து அவன் ரன்னும் அடிக்க மாட்டேன்றான், அவனுக்கே திருப்பி சான்ஸ் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ருத்துராஜ் கெய்க்வாடோட எதிர்ப்பாளர்னு சொல்லுவீங்களா? மேட்ச் போயின்னு இருக்கும்போது ரைட்டு இந்த பிளேயரை கொண்டு வந்தா நல்லா இருக்கும், இவரு நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த டீமுக்கு நம்ம கருத்தை சொல்றோம்னு அர்த்தம். இதே இவங்க முடிச்சுட்டு அடுத்த டீம் வந்து பேட் பண்ணும்போது அங்கேயும் ஏதாவது சொதப்பினாங்கன்னா அதையும் நம்ம சொல்ல போறோம். இதுதான் என்னுடைய வேலையே தவிர என்னைக்குமே என்னுடைய சப்போர்ட் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கோ அல்லது வந்து பார்ட்டிக்கோ கிடையாது. பாலிசி அண்ட் ஆக்ஷன்ஸ். இவங்க செய்யறது நாட்டுக்கு நல்லதா, மக்களுக்கு நல்லதா, நல்லது செஞ்சா தட்டி கொடுப்பேன், தப்பு பண்ணா தட்டி கேட்பேன், அது யாரா இருந்தாலும். இதுதான் என்னுடைய பாலிசியை தவிர இவர் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா ஆதாரம் எங்க? இப்ப வந்து அவர் இவ்வளவு வாங்கிட்டார் அவ்வளவு வாங்கிட்டார் அப்படின்லாம் சொல்றீங்க, சரி ஆதாரம் இருக்கா? என்னென்னவோ சொல்றீங்க இது அப்படி இப்படின்னு, ரைட்டுங்க. சிம்பிளா நான் ஒண்ணு சொல்றேன். லெட் அஸ் சே அண்ணாமலை வந்து 1000 கோடி சேர்த்துட்டார். இப்ப பெங்களூர்ல வந்து ஏதோ வீடு கட்டுற ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. யாருமே வந்து இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு 4 அடுக்கு மாடி வீடு கட்டுறேன், இதை வந்து ஒரு 10 ஃபிளாட் இருக்குது விற்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டையும் நான் கையில வச்சுன்னு பண்ண போறது கிடையாது விக்ரம். முதல்ல நான் என்ன பண்ணுவேன், இடத்த வாங்குவேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரிங் பேசிஸில் இல்லை வந்து கோ டெவலப்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவேன், நீங்கள் உட்காந்து அட்வான்ஸை கட்டுவீங்க. அப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்ககிட்டேருந்து காசை வாங்கி தான் நான் கட்டுவேனே தவிர மொத்த பணத்தையும் நான் போட்டு கட்டிட்டு அப்புறம் விற்கிறதுன்றது கிடையாது. அப்போ அந்த பெங்களூர் ஹவுசிங் ப்ராஜெக்டில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, இதெல்லாம் பார்க்காம ரெண்டாவது ஐடி ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ராஜெக்டில். இப்போ எல்லாமே லிங்க்டு, உங்கள் கணக்கில் தான் வரப்போகுது அந்த 1000 கோடின்றது. இப்போ அந்த 1000 கோடிக்கு நீங்கள் சோர்ஸ் காமிக்கணும். இல்லைன்னா சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஐடியில் கேள்வி கேட்பான், பெனால்ட்டி போடுவான், ஆக்ஷன் எடுப்பான், இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நிஜமாவே அவர் 1000 கோடி இல்லை 10,000 கோடி கூட சேர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? அதை என்னத்துக்கு நீங்கள் வந்து குழப்பமாக எதையோ போட்டுக்கின்னு ட்விட்டரில் போட்டுக்கின்னு நேராக போங்க. இங்கே தான் இது ஐடி ஆஃபீஸு சார், இந்த மாதிரி இவர் வந்து கணக்கு வராத பணம் சேர்த்துக்கிறார் சார், இவர் வந்து வேலையும் விட்டு வந்துட்டாரு, பென்ஷனாக வருதா என்ன அதுவும் தெரியாது சார், இவ்வளோதான் சார் அவருடைய சொத்து, 10,000 கோடி வச்சுக்கிறார் சார், நீங்கள் போய் ரேடு விடுங்க சார் அப்படின்னா 10% என்னவோ உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. லட்டு மாதிரி உட்காந்த இடத்துல 1000 கோடி லைஃப் டைம் செட்டில்மெண்ட், 10 தலைமுறைக்கு போதும் உட்காந்து சாப்பிடலாம். அதை செய்யறதை விட்டுட்டு சும்மா உட்காந்து சோசியல் மீடியாவில் வந்து குப்பையை வாரி வீசி நிற்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு எதிர்கட்சியாக திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதை விட அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் பண்றது தான் பல பேருக்கு முக்கியமா இருக்குது. அண்ணாமலையை அரசியலை விட்டு ஒதுக்கணும், திமுக ஆட்சியை விட்டு ஒதுக்கணும்ன்றதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்ல. அண்ணாமலையை அரசியலை விட்டு ஒதுக்கணும்னு பேசி நிக்கிறீங்க. நீங்க இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையா இது? அடுத்தது நீங்க வந்து அண்ணாமலை மேல வந்து சேரவாத்தி வாரி தூவறதா நினைச்சீங்கன்னு ஒட்டுமொத்த பாஜக மேல வாரி தூவி நிக்கிறீங்க. இப்ப என்ன ஆகும்? நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லி நிக்கிறீங்களா, எதுக்கும் ஆதாரம் கிடைக்காது, எல்லாமே டுபாக்கூர். இப்ப நாளைக்கு இவங்க வந்து ஊழல் அப்படின்னு வந்து பாஜக தரப்புல அதிமுக தரப்புல இவங்க வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கட்சி மாநில தலைவர் முன்னாள் தலைவரே இப்படி பண்ணதா உங்க ஆளுங்களே சொல்றாங்க, நீங்க என்ன பார்த்து ஊழல்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ இன்னைக்கு வந்து நீங்க திமுக மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. அதுவே வந்து ஒண்ணுமில்லாம பண்றது உங்க ஆளுங்க தானே பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்க நீங்க சண்டை போடணுமோ அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே குழப்பம் பண்ணி நிக்கிறீங்க. அதை கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்லை. அப்புறம் வந்து எங்க மேல் இடத்துல இருந்து கேட்பாம சும்மா விடுவாங்களா? எந்த அளவுக்கு பாஜக இறங்கி வந்திருக்காங்க. இந்த 26 தேர்தல் வெற்றி தோல்வி, ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ, இது வந்து அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து எம்பி வருதோ அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இத்தனை வருஷமா இங்கேருந்து எம்பி போய் தான் அங்கே வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சுருக்கிறாங்களா?
அப்படி இருக்கச்ச இந்த அளவுக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்கன்னு போது அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து திமுக எடுத்து அரசியல் பண்ணாம ஒண்ணுமே பண்ணாம தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க. இதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். யார் மேல இருந்தாலும் இப்போ இன்னும் கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோர்ட்ல ஒத்துக்கினா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. வேற ஏதோ ஒரு அந்த ட்ரைனிங்னு கொடுக்குற ஒரு நிறுவனம் தான் வந்து இது பண்ணாங்களே தவிர, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நான் பணத்தை திருப்பி கொடுத்து செட்டில்மெண்ட் ஆயிட்டேன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியவில்லை. இதுல திமுக சிலரே அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்ப நான் வந்து செந்தில் பாலாஜி சப்போர்ட்டர்னு சொல்வீங்களா? எனக்கு தேவை பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆதாரம். அந்த ஆதாரம் சஸ்டைனபிளா இல்லையா அப்படின்றத வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும் ஓரளவுக்கு. ஸோ அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர, இப்போ அண்ணாமலையே நாளைக்கு தவறா ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா நான் அதை சுட்டி காமிப்பேன். இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இவ்வளவு சொல்றீங்களே, எல் முருகன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அந்த தேர்தலுக்கு பிறகு அவர் வந்து மத்திய மந்திரி ஆக்குறாங்க. அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுல அத்தனை பேரும் அண்ணாமலை தலைவரா வரணும் அப்படின்னு ஒத்துரு பாக்கி இல்லாம பேசினாங்க. ஐ வாஸ் த லோன் வாய்ஸ் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. வேற யார் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணாமலையை இப்ப தலைவர் ஆக்காதீங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களை நீங்க தலைவராக கொண்டு வாங்க ஒரு டேர்ம். எப்படி ஒரு பக்கம் ஒருத்தர் ஆங்கரிங் ரோல் பண்ணுவாரு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு அடிச்சு ஆடுவார் அப்படின்ற மாதிரி இவர் ஆர்கனைசேஷனை கவனிக்கட்டும், இவர் அரசியலை கவனிக்கட்டும். 3 வருஷம் ஆன பிறகு அவரை எலிவேட் பண்ணலாம். கரெக்டா அந்த பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிற சமயத்தில் 21 24 அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப நான் நயினார் நாகேந்திரனுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ என்னுடைய பார்வையில் எது சரி தப்பு அப்படின்னு எனக்கு தோணுதோ அதை நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய சப்போர்ட் அப்படின்றது என்னைக்குமே வந்து தனிநபருக்கோ கட்சிகளுக்கோ கிடையாது. நல்லது பண்ணா யாரா இருந்தாலும் பாராட்டுவேன். இதே நிர்மலா சீதாராமன் அவர்களை எத்தனை விஷயத்துல நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன சொல்லுவீங்க, இவர் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு எதிரானவர். இந்த இன்னும் சில பேர் இப்படி வேணாலும் சொல்லாங்க, அது ஏதோ ஜாதி ரீதியாக அவர் எதிர்க்கிறார் அப்படின்னு. பாயிண்டா தான் நான் கேள்வி கேட்கிறேன். இன்ன மாதிரி பண்ணிக்கிறீங்களே, இது கரெக்டா? இதைத்தான் நான் கேட்டிருக்கேன். நான் மற்றவங்க மாதிரி வந்து இந்த அடைமொழிகள் சொல்றது அப்படிலாம் நான் பேசல. நான் கேட்கிற விஷயங்கள், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அதை விட்டுட்டு உங்களுக்கு அவங்கள பார்த்தாலே அவர்ஷன், அவங்க மேல உங்களுக்கு பொறாமைன்னா எப்படி? எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க, அதை வாங்கி போயிட்டாங்க, அதனால எனக்கு பொறாமையா? அடுத்தது என்ன சொன்னீங்க? காத்து எந்த பக்கம் வீசினாலும். விக்ரம், காத்தடிக்கிற திசையில பறக்கிறதுக்கு நான் என்ன குப்பையா இல்ல எச்ச இலையா? காத்து எந்த பக்கம் வேணா வீசிட்டு போட்டேங்க. கட்சி எந்த மாதிரி வேணா நிலைப்பாடு எடுக்கட்டும், அரசியல் தலைவர்கள் எந்த மாதிரி வேணா நிலைப்பாடு எடுக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி தவறு அதுதான் நான் பார்க்கறேனே தவிர, நான் வந்து அப்படியே ஒரு கிளிக் பைட் வைக்கிறது, இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார்னு வேண்டியது, இந்த பக்கம் இப்படி மாறிடுச்சுன்னு உடனே அவருக்கு ஜால்ரா தட்டுறது, அவர் பின்னாடி போறது. காசுக்காகவோ பதவிக்காகவோ நான் போறவன் கிடையாது. யார் என்ன நினைச்சிட்டு போனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகமே அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கணும்னு சொல்லும் போது ஒற்றை குரலாக வேண்டாம் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுங்கன்னு சொன்னவன் நான். சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏன் பாருங்க, எல்லாரும் அதுதான் நினைக்கிறாங்க. அன்னைக்கு நானும் கூட சேர்ந்து ஆமா அண்ணாமலை தலைவராக வேண்டும் அப்படின்னு ஒரு கோஷம் போட்டா என் வீடியோ ஒரு 10,000 views எக்ஸ்ட்ரா போயிருக்கும். அது எனக்கு தேவையில்லை. எதை செய்யணுமோ, எது சரின்னு நினைக்கிறோனோ அதைத்தான் சொல்லணும். அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து வியூஸ் இல்லை, இவர் வந்து கை தட்டுவாங்க, எங்க கட்சியில் எனக்கு நாளைக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுப்பாங்க, இல்லை வந்து ஏதோ வந்து போய் இங்கே இருந்து பணம் வருது ஜால்ரா தட்டினா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை விக்ரம். மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து சொல்றது தான் என்னுடைய பார்வையில், அதுதான் என்னுடைய வேலை. அடுத்தது, அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் அப்படின்னா யாரா இருந்தாலும் தவறான குற்றச்சாட்டு வச்சா நான் திருப்பி கேட்க தான் செய்வேன். எல்லார் விஷயத்திலும் நான் கேட்டிருக்கேன். இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஷயத்திலையும் அவர் மீது தவறான குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட போது நான் வந்து வக்காலத்து வாரி வந்து நின்றுக்கிறேன் நான். அதனால எனக்கு வந்து இண்டிவிஜுவல் ஒரு விஷயம் கிடையாது. அவர் மேல நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களா, ரைட்டா, ஆதாரம் கொடுங்க. சரி, இப்போ உங்ககிட்ட நிஜமாவே ஆதாரம் இருக்கா? அப்ப இன்கம் டாக்ஸுக்கு எழுதுங்க, ஈடிக்கு எழுதுங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ பண்ணிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு, இவ்வளோ வாங்கிட்டாரு அப்படின்லாம் சொல்றீங்களே, அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு பாஜக சும்மா இருக்குது அப்படின்னு திமுக சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எலெக்ஷன் பிரச்சாரத்தில் அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே அதுக்கு வந்து அடித்தளம் போட்டுக்கிறீங்க. அப்ப என்டிஏ ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அண்ணாமலையை வந்து அரசியல்லேருந்து ஒதுக்கணும், அவர் மேலே சேரவாதை பூசணும் அப்படின்னா, அப்ப இது என்ன மாதிரியான அரசியல்னு எனக்கு சுத்தமாகவே புரியல விக்ரம். நேற்றைக்கு நடந்த மாற்றங்கள், இது வந்து பாஜக தலைமை ஹைகமாண்ட் அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு தமிழகத்தில் அரசியல் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி வேகம் எடுக்கவில்லை அப்படின்னு. இந்த வேகமா செயல்பட வேண்டியவர்களும் செயல்படாமல் இருக்கின்றார்கள் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த நேரத்துக்கு.
அந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது, அரசியலை பற்றி கரைச்சி குடித்தவங்க. ஸோ அதனுடைய விளைவாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ரைட், இன்னும் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கவில்லை, அதுக்குள்ளே வந்து அதிரடி மாற்றங்கள் வரும், வந்து வேகம் எடுக்க வேண்டும். அப்போ தான் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சியை அகற்ற முடியும். ஓகே சார், நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்ற விஷயம் மாதிரி சொல்ல வரீங்க. பட் 2014 பார்த்தோம்னா அம்மாவோட கூட்டணி இல்லாமையே என்டிஏ கூட்டணி வந்து 18% வாங்குச்சு. இப்போ 2024 அண்ணாமலை அத்தனை கட்சிகளையும் கூட்டு சேர்த்து வச்சு அப்பவுமே 18% வாங்கியிருக்கு. ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லையே சார் இதில். நல்ல கேள்வி. இதை பார்க்கும்போது அப்பா விக்ரம் கேட்கறது கரெக்ட் தானப்பா. அப்பவும் 18, இப்பவும் 18. 2014 அதிமுகவும் இல்லை, அண்ணாமலையும் இல்லை, ஆனாலும் 18. அதே மாதிரி 2024 அதிமுக இல்லை, அண்ணாமலை மட்டும் இருக்கார், அப்பவும் அதே 18. என்ன பெருசா அவர் சாதிச்சிட்டார் அப்படின்னு. இந்த டெவில் இஸ் இந்த டீடைல்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டெவிலை கூட்டின்னு வந்து நான் நடுவில் உட்கார கேட்டா, 2014 கூட்டணிக்கு தலைமை வகித்தது யார்? தேமுதிக. அன்றைக்கு கேப்டனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது. அண்டு அந்த தேர்தலில் பாஜக பர்சே எவ்வளோ % ஓட்டு வாங்கினாங்க? 5.something. அந்த தேர்தலில் மதிமுக 3.something% வாங்குறாங்க, பாமக 4.something% ஓட்டு வாங்குறாங்க. அப்போ அது வரைக்கும் பாஜக 2.25 அப்படி இருந்தது, 5.something ஆயிருக்கு. 2024 கூட்டணிக்கு யார் தலைமை? பாஜக. எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகின்றார்கள்? 11.something% ஓட்டு வாங்குறாங்க. 5.5 11 ஆச்சு. 21 எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க? 2016 உங்களுடைய நிலைமை என்ன? 2014 மோடிக்கு எதிரான நெரேட்டிவ் அப்படின்றது இங்க கிடையாது. திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு அண்ணன் திருமாவர்களே சொன்னார். மோடிக்கு எதிரான நெரேட்டிவ் அப்படின்றது அது பின்னாடி. ஆனா 14 அப்படி கிடையாது. மோடியா லேடியா அப்படித்தான் இங்க இருந்தது. ஸோ அப்போ இங்க வந்து களம் அப்படிதான் ஆயிப்போச்சு. நடுவில் இங்க வந்து இல்லை டேடியா அப்படின்னாங்க. ஸோ இதுதான் 2014 தேர்தல். ஆனால் அந்த தேர்தலில் அவர் வந்து பிரதமர் ஆன பிறகு இங்கே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இல்லை இந்த மோடி மேஜிக் அப்படின்றத இங்கே உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான ஒரு பிம்பம் சரியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அவங்க. அதனால தான் வந்து 19 அதெல்லாம் நடந்தது. 24 அதையெல்லாம் உடைத்தெறிந்து இந்த மாதிரி பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைத்து ஒரு 11%, 11.something% வாங்க வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, எந்த தேர்தலையாவது பாஜக இரட்டை இலக்கத்தை வாங்கியிருக்காங்களா? ஓட்டு சதவீதம் 24 வாங்கினாங்க. அப்ப அதுக்கு காரணம் யாரு? உடனே சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க வந்து அண்ணாமலையை பெருசா பேசுறதா நினைச்சிட்டு மோடியை அப்படியா? அப்ப மோடியோடைய சாய்ஸ் தானே அண்ணாமலை. அப்ப அண்ணாமலையை நீங்க வந்து குறை சொல்றீங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னா அப்ப நீங்க மோடியை குறை சொல்ற மாதிரி இல்லையா? அண்ணாமலையை பிரதமர் அவருடைய ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டு பேசிட்டு போறாரு. அப்போ அவருக்கு ஒன்றும் தெரியாது, அமித்ஷாக்கு ஒன்றும் தெரியாது, அண்ணாமலை பண்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது, அவர் கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இல்லையா? இப்போ சொல்லுங்க, மோடி அமித்ஷா மீது குறை சொல்றது நானா இல்ல நீங்களா? அப்புறம் எதுக்கு சார் அண்ணாமலை மாற்றணும்? நல்லா கேட்டீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இந்த 2026 தேர்தல் பாஜகவுக்கு எந்த விதத்திலும் ஒரு இம்பாக்டை உருவாக்க போறது கிடையாது. நேஷனல் லெவல்ல 29 தமிழகத்திலிருந்து எம்பி வந்து ஆக போறது கிடையாது. இருந்தாலும் இங்கு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இறங்கி வந்தாங்க. அவங்க வந்து ரைட்டு ஃப்ரிக்ஷன் பாயிண்டா நினைச்சது அண்ணாமலை அவர்களை. ரைட்டுங்க. அதுக்காக அமித்ஷா எவ்வளவு பெரிய ஒரு லீடர் அப்படின்னு தெரியும். இந்தியாவிலேயே நம்பர் 2 செல்வாக்கு மிக்க தலைவர் அவர். அவரு அன்னைக்கு அந்த கூட்டணியை அறிவிக்கும் போது எத்தனை மணிக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு நடந்தது, அவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது அவரே இறங்கி வரும்போது அண்ணாமலை இறங்கி வரதுல என்ன பெரிய அதிசயத்தை நீங்க பார்த்துட்டீங்க? அவரை மாத்தல, அவர் விலகி கொண்டார். சரி ரைட்டு, இந்த கூட்டணிக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். மேலிடம் வந்து இப்ப கூட்டணி காலத்தின் கட்டாயம்னு நினைக்கிறாங்க, என்னால அந்த பிரச்சனை வேண்டாம். அவரு ரொம்ப ஜென்டிலா ஒதுங்கினார். அதை பாராட்டணுமா வேணாமா? இதே அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பாஜகவினர்லாம் வந்து என்டிஏ அதுல வந்து எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக்க வேண்டும்னு சொன்னாரா இல்லையா? அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? கட்சிக்குன்னு ஒரு மரியாதை வேணும்.
இடுப்புல துண்டை கட்டிக்கின்னு ஐயா நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க ஐயா அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னாரு. ஒரு கட்சிக்கு மரியாதை வேணும்னு சொல்றது தப்பா? ஐயோ என்ன இந்த ஆளு கட்சிக்கு மரியாதை எல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறான், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போனோம் இப்படி சொல்றதுதான் கட்சிக்கு விசுவாசமா? அவங்க குடுக்காட்டாலும் பரவாயில்ல, இதயத்துல இடம் கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 சீட்டுக்கு மேல எங்களுக்கு வானவே வானாங்க அப்படின்னு நீங்களா போயிட்டு அப்படியே சரண்டர் ஆகிறதுக்கு பேர் தான் கட்சி விசுவாசமா? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ் கூட கூட்டணி ஆட்சி வேணும், மந்திரி பதவி வேணும், எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, மத்தியில 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற கட்சி, நீங்க என்னடானா எங்களுக்கு 10 சீட்டு வேணாம், 12 சீட்டு வேணாம், அது போதும், நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்டு நடக்கிறோம். இதுதான் கட்சிக்கு விசுவாசமா? இவங்க தான் கட்சிக்கு உண்மையான தொண்டர்களா? இதெல்லாம் சொன்னா நீங்க உடனே அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்குறீங்க, நீங்க நிர்மலா சீதாராமனை பார்த்தா உங்களுக்கு வெறுப்பா இருக்குது, நீங்க கூட்டணியை பிரிச்சுட்டீங்க. யார் பிரிச்சாங்க? நீங்க தானே போனீங்க. 21 தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னாங்களா இல்லையா? சரி, அதெல்லாம் இப்ப என்னத்துக்கு மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. கூட்டணியில இருக்கும்போது ஒண்ணு பேசுறது, கூட்டணி விட்டு வெளில பேசுறது அப்படின்றது சகஜம்தான். எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க. நம்ம அண்ணன் வைகோ பேசாததா இல்ல உலக நாயகன் பேசாததா? எல்லாம் பேசிட்டு தான் அங்க போய் சேர்ந்துக்கிறாங்க. அதனால அன்னைக்கு இப்படி பேசுறீங்களா இன்னைக்கு இப்படி பேசுறீங்களான்னு கேட்கறதுக்கு ஒருத்தருக்கும் இங்க அரசியல்ல யோகியதை கிடையாது. ஆனா காங்கிரஸ் கட்சியே எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது பாஜக கேட்கவே கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் தப்பு, கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு ஸ்ப்ரெடிங் இட் தின் அண்ட் வைட் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நீங்க பாட்டுக்கு 234 தொகுதிக்கும் பிரிச்சு விட்டுப்புட்டு யார் இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தது? உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஐடியா. இதுல அந்த மூலையில ஒரு தொகுதி, இந்த மூலையில ஒரு தொகுதின்னு அண்ணாமலைக்கு கொடுத்து என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, விளையாடுங்கிறீங்களா நீங்க? எலெக்ஷன் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க நீங்க அப்படின்னு இன்னைக்கு சாட்டையை எடுத்திருக்காங்க மேலிடம். அதனுடைய விளைவுகள் தான் நேத்து நடந்தது. சொல்லப்போனா பாஜகவுடைய வரலாற்றை பின்னாடி எழுதும்போது, தமிழக பாஜக வரலாறு எழுதும்போது நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தினமாக கருதப்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார், அற்புதமான விளக்கத்தை இளைய பாரதமரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.